அதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. வாங்கடி எல்லாம் போலாம். 2 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும். எங்க ஊரு ஒரு அழகான மலை கிராமம். அந்த ஊரோட பேரு இருப்பா, கொஞ்சம் விஷுவல் பண்ணிக்கிறேன், அப்புறம் சொல்லு. அந்த ஊரோட பேரு பாப்பநாயக்கம்பட்டி. எங்க ஊர்ல ஹிருத்திக் ரோஷன் ஒரு பாப்பநாயக்கம்பட்டியில ஹிருத்திக் ரோஷன் எப்படி வடநாட்டுல இருந்து பஞ்சமலைக்கு வந்த சேட்டு பையன் பாஸ். அவனுக்கு உனக்கு என்னப்பா சம்பந்தம்? ஐயோ, நாங்க 2 பேரும் திக் ரொம்ப பிடிக்கும். ஊருக்கே பிடிக்குமாப்பா? சும்மா இருடா, சொல்லுப்பா. எனக்கு தான் நடக்கவும் வராது. ஆனா அந்த ஹிருத்திக் ரோஷன் அப்படி இல்ல, சூப்பரா பாடுவான், செம்மையா ஆடுவான். அந்த ஆட்டத்தையும் பாட்டத்தையும் காட்டி சிம்ரன் ஓகே பண்ணிட்டான். சிம்ரன் ஆட்டைய போட்டதுல என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. தகதகனிய முன்னால குதிச்சு ஓடி வந்து இந்த மாதிரி ஒன்னால பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்டான். நீ என்ன செஞ்ச? இன்சல்ட் ஆனா நான் இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணிட்டேன். நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பரை தான் பார்த்திருக்கேன். என்ன புரியல புரியல. நான் இதை விட சூப்பர் உஷார் பண்ணி உன் முன்னாடி வந்து நின்று அண்ணாமலையில சூப்பர் ஸ்டார் அவர் ஸ்டைல்ல பேசின டைலாக நான் ஏன் ஸ்டைல்ல பேசிட்டு ஹை ஸ்பீட்ல திரும்போதான் தெரிஞ்சிச்சு இது எதுவுமே என்னால பண்ண முடியாதுன்னு. கலங்கி போன நான் கபாலமலையில இருந்து கவுந்தர்லான்னு அந்த சூசைட் பாயிண்டோட விளிம்புல போய் அப்படியே நின்னா. குழந்தாய், ஆண் குழந்தாய், மேல மேல. சங்கீஜி சுவாமிகள் சாந்த சொரூபியா ஏர்ல மிதந்துகிட்டு இருந்தாரு. என்ன பார்க்கிறாய்? உன்னால் நடக்க முடியாதா? பேச முடியாதா? நீ பேசினால் 10 பேர் தெரிந்து ஓடுவார்கள். கரெக்ட். நீ நாட்டியம் ஆடினால் 40 பேத்துக்கு நாக்கு தொங்க போற அளவுக்கு தாங்கட தகதமி வித்தியாசமாக நான் ஸ்டாப்பாக நீ நாட்டியம் ஆடுவாய். ஐயோ, இதுவும் கத்த வித்தை அத்தனையும் அருளாசையாக நான் உனக்கு தருகிறேன். அப்படின்னு அந்த வரத்தை எனக்கு கொடுத்தாரு. என்ன பேச வச்சு, பாட வச்சு, நடக்க வச்சு, ஓட வச்சு, உங்க முன்னாடியே வந்து நிக்க வச்சு, அவரை பத்தியே பேச வச்சு என்ன டயர்டாக வச்சிட்டாரு. இதெல்லாம் அந்த சங்கீஜி சுவாமிகளோட மகிமை. எப்படியோ சங்கீஜி சுவாமிகளை பார்க்கணும்னு கேள்றாப்பா. அப்பா, அந்த சங்கீஜி சாமிய நான் உடனே பார்க்கணுப்பா. நாளைக்கே பாத்திரலாம் பாஸ். நாளைக்கு இல்லப்பா, இன்னைக்கு.